Hi, hello friends, welcome to Siva 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் இன்வெர்டர் பேட்டரியில் மோட்டரை யூஸ் பண்ணலாமா? ஸோ அப்படி ஒரு டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்டர் பேட்டரி வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி மோட்டர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஷடவுனோ இல்லைனா ஏதாவது காற்று புயலோ வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கூட கரண்ட் இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நான் இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு தகுந்த வாட்ஸ் இருந்தால் மோட்டரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 1/2 HP இல்லை 3/4 HP 1 HP இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்வெர்ட்டர் போட்டுருக்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1/2 3/4 இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் இருந்தாலே போதும், நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே நம்ம வந்து கேவி அதிகமாக பார்த்தோம்னா நம்ம வந்து இன்வெர்ட்டர் வந்து இன்னும் பெருசாக போடுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக டிசிலே வந்து மோட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. டிசியில் மோட்ரு இருந்தாலும் கூட அது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ரேரான பொருள் ஒன்று கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ரேரான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசி மோட்டர்ஸ்லாம் வந்து ரேரான பொருள் மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு அட்டன் பண்ண தெரிஞ்சால் பார்த்துடலாம், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அட்டன் பண்ண தெரியாது அப்படின்னா நம்ம கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஸோ அந்த கடையில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரேரான பொருள் வருதுன்னா அதுக்குன்னு தனியாக மெனக்கட்ட அவங்க பார்க்கணுன்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் வந்து செலவாகும். ஸோ டிசி மோட்டர் வருது இப்போ நம்ம புதுசாக இப்போ நமக்கு வந்து ரீசெண்டாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இருந்தாலும் இப்போது ஏசி மோட்ரு ஃபால்ட்டு பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதை பார்க்குறதில்ல. ஏன்னா நம்ம பேரிங் ஃபால்ட் வரும். ஸோ தண்ணியிலே ஓடுறதுனால பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் நாளில் வந்து டேட்டாக பிடிக்கும், அந்த இடத்துல கிரிஸ் வைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேன் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஓடக்கூடிய மோட்டர் வந்து பக்கத்தில் டக்குன்னு ஒரு சர்வீஸ் பண்ணிவிடுவோம். டிசியில் ஓடுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நமக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காது. ஸோ வோல்டேஜில் லாஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் ஏசியில் போடக்கூடிய மோட்டரில் லாஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதை வந்து திரும்ப டிசியிலேருந்து ஏசியாக மாற்றணும், ஏசிலேருந்து திரும்ப வந்து உங்களுக்கு மோட்டர் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படின்றப்போ கொஞ்சம் லாஸ் கொஞ்சம் இருக்கும் தான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணணும். இன்வெர்ட்டரை போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நார்மல் மோட்டரை வச்சு நம்ம நார்மலாக ஈஸியாக வந்து தண்ணி மேலே ஏற்ற முடியும். ஸோ இந்த அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா விவசாய இடத்துல அந்த தண்ணி கிடைக்காத இடம், அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, சோலை, அந்த சோலை எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய தேவைப்படும். அந்த மாதிரி இடங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் சர்வீஸ் இல்லாத நம்ம வந்து யூஸ் பண்ணணும். லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. பகலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுற மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளாக இருந்ததுன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1050 வாட்ஸ் இன்வெர்ட்டர், உங்களுக்கு தெரியும். 1050 வாட்ஸ் இன்வெர்ட்டர். ஸோ இப்போ வந்து பவரே கொடுக்கல, பார்த்திங்கன்னா பவர் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ பேட்டரிக்கு மட்டும் 2 லைனை கொடுத்துருக்கேன். ஸோ பாசிட்டிவில் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறது தான் பாசிட்டிவ். ஸோ ரெட் கலர் ஒயர் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்கேன். மைனஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் சைடு கொடுத்துருக்கேன். இது வந்து பிளாக் கலர் ஒயர். ஸோ இது வந்து வாட்டருக்கு லெவல் பார்க்குறதுக்காக இண்டிகேஷனு. ஸோ இதெல்லாம் வாட்டர் லெவல் வந்து பார்க்கணும். அது கம்மியாக இருந்ததுன்னா வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி கம்மியாக இருந்ததுன்னா வாட்டர் ஊற்றணும். அது ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம், நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்வெர்ட்டருக்கு முன்னாடி என்ன சுவிட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருந்தது இல்லையா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள். இது வந்து லோ பொறுமையாக சார்ஜ் ஆகிறதுக்கு, இது வந்து ஸ்பீட் சார்ஜ் அப்படின்றதுக்கு இது கீழே இருக்கிறது இந்த சுவிட்சு இல்லை. இது வந்து யூபிஎஸ் மோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, வீட்டில் பிசி இருக்கு இல்லையா, அந்த பிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் வைக்கிறத விட இது மேலே இருக்கிறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டான உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவருமே கொடுக்கல, பவர் கேபிள் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ அவுட்புட்டில் வந்து ஃபேன், இப்போ உங்களுக்கு ஃபேன் போட்டு கட்டுறேன். ஒன்று அடுத்த பையாக வந்து யூஸ் பண்ணுறேன். பின்னாடி வந்து இது பைபாஸ் சுவிட்ச், இது லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இது பைபாஸ் சுவிட்ச். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது நீங்கள் பைபாஸ் பண்ணிடலாம். அது இறந்து பைபாஸ் சுவிட்ச். ஸோ அவுட்புட் எடுத்து ஸோ இன்வெர்ட்டர் சுவிட்சை நம்ம ஆன் பண்ணுவோம். ஓடுது இல்லையா. இதுவே வந்து நீங்கள் மோட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். நான் ரெகுலராக வந்து மோட்டார் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், வேறு பர்பஸ் இல்லை எனக்கு. ஸோ நான் வந்து ஒரு மோட்டர் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இந்த சோலார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இதில் வந்து சோலார் வச்சு கனெக்ட் பண்ணி தனியாக கண்ட்ரோலர் போடலாம். ஸோ அது நான் உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். இதில் சோலார் வச்சு கனெக்ட் பண்ணி ஸோ மோட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க கரண்ட் இல்லாத ஏரியாவில் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 HP மோட்டர்.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணால், இப்பயும் சொல்கிறேன், பவரை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ மோட்டரை மட்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இது 1050 வாட்ஸ் அப்படின்றதுனால மோட்டர் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து 850 போட்டிங்கன்னா மோட்டர் வந்து ஒர்க் ஆகாது. 1050க்கு வந்து மோட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பவர் ஆன் பண்ணுவோம். மோட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து டேரெக்டாக மோட்டரை மட்டும் போடணும் அப்படின்னா நீங்கள் மோட்டரை மட்டும் போடலாம். நீங்கள் மோட்டர் மட்டும் போடலாம். ஆனால் நீங்கள் மற்றதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி இதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான வாட்ஸ் வந்து அதிகம் இல்லையா, வாட்ரு இருக்கிறப்போ உங்களுக்கு வாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதுக்கு வந்து இது மட்டும்தான் வந்து காம்பேக்டாக செட் ஆகும், வேறு எதுவுமே செட் ஆகாது. நீங்கள் சோலார் வந்து ஒரு 500 வாட்ஸ் போட்டால் கூட நீங்கள் அழகாக வச்சு இதில் சார்ஜிங் பண்ணணும், மற்றதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைமில் நீங்கள் அதை ஓரளவுக்கு பவர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் லைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ சோலாரை வச்சு இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். இது வந்து சைன் வே இன்வெர்ட்டர். ஸோ இதில் வந்து ஸ்கொயர் வேவும் இருக்குது. இது சைன் வே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக வந்து மோட்டர் வந்து ஓடும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். அதனால தான் வந்து சைன் வேன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சைன் வே இண்டிகேஷன். இந்த இண்டிகேஷன் இருந்தால் தான் சைன் வேன்னு சொல்லுவாங்க. இது வந்து சைன் வே இன்வெர்ட்டர். இது வந்து டிஸ்பிளே இருக்கும் அதுலேயே. ஸோ என்ன வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ பவர் வந்துட்டுருக்கு, எது பவர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பவர் வந்து எவ்வளோ இதில் வந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து பவர் இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு பவர் காட்டலை. ஸோ சார்ஜிங்காக இது. ஸோ மெயின்ஸு சார்ஜிங், இது வந்து பேட்டரிக்கு. ஸோ யூபிஎஸ்சில் ஒர்க் ஆகுதுன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இண்டிகேஷன் வந்து யூபிஎஸ் மோடுக்காக வரும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிசி மோட்டர்ஸும் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இப்போது தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் வந்து பெருசாக ஃபால்ட் வரான்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா எல்லா மோட்டருமே ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்தில் எல்லா மோட்டருமே வந்து கம்பல்சரி வந்து ஒரு சின்ன ஃபால்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். மோட்ரு ஃபால்ட் வைக்காத மோட்டருன்றது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு வராவி தன்மை தான் நமக்கு ஓடிட்டே இருக்குது. அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா பேரிங்லேருந்து எல்லாமே வந்து தேய்மானம் ஏற்படும். அதனால் நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஃபால்ட்டுன்றது வந்துட்டு தான் இருக்கும். நமக்கு வந்து அதில் ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் கூட டிசி மோட்டர், ஏசி மோட்டர் எது வந்தாலும் நம்மளை வந்து அட்டன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஒரு ஐடியாஸே இல்லாத இடத்துல நீங்கள் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டிசி மோட்ரு இப்போதைக்கு வந்து அந்த அளவுக்கு சூட்டபுளாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏசி மோட்டர் இந்த மாதிரி நீங்கள் இன்வெர்ட்டர் வச்சு பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டக்குன்னு ஒரு எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு பார்க்க சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து இந்த மோட்டரை பற்றி அவங்களுக்கு தெரியும், டக்குன்னு பார்த்துருவாங்க. ஓகேங்களா. இதுவே வந்து நீங்கள் டிசி மோட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களை கூட்டு பார்க்கணுன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பிஎல்டிசி மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் மாதிரி அதுக்கு. ஸோ அது வந்து போர்டு மூலிமா 3 ஃபேஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகி அப்புறமா தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுது. அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு அதில் ஒரு ஃபால்ட்னா வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து ப்ரெஷ்ஷோட சேர்த்து ப்ரெஷ்லெஸ் சொன்னதுனால இப்போ ப்ரெஷ்ஷோடு இருக்கிறது வந்து டேரெக்டாக வந்து பேட்டரியிலே விடும். அது என்னென்னா உங்களுக்கு ஒரு கார்பன் தெரிஞ்சிருக்கும். கார்பன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கார்பனை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ரெகுலராக ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை சின்னதாக வரலாம். அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு சொல்யூஷனாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணலாம். இன்வெர்ட்டர் பேட்டரி போடுறதுக்கு காரணம் என்னென்னா நைட்டில் அவங்க டிவி மற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டரை வச்சு அவங்க நைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் தான் மோட்டர் தேவையான டைமில் யூஸ் பண்ணிட்டு மற்ற டைம்லாம் நீங்கள் நார்மலாக வந்து வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை வந்து இந்த 1000 வாட்ஸில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.